ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிரியேட் ஆகுது. ஒரு தேர்ட் ஒரு ஆல்டர்னேட் அலையன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுதுன்றது ஒரு விசிபிள் மெசேஜாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேரும் வந்து தே ஆர் நாட் ரூலிங் அவுட். ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த சீமான் அவர்கள் கூட வந்து இவர் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுக்கும்போது வந்து ஒரு விசிபிளாக ஒரு வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் இருக்கிறது அப்படின்ற ஒரு மெசேஜ். ரெண்டாவது வந்து இப்போ டிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம என்னாச்சுன்னா இந்த ஓட்டர் டேர்ன் அவுட், அந்த சோஷியல் மீடியா ஆம்பிளிஃபிகேஷன் அது வந்து எல்லாம் பெருசாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெட் ரிசல்ட்ல டேர்ன் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சிக்னிஃபிகண்டா ஒரு சேஞ்ச் கிடையாது. எக்ஸப்ட் சென்னையில் மட்டும். இப்போ சார் சொல்ற மாதிரி சென்னையில் மட்டும்தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5% வந்து ஒரு ஸ்பைக் இருக்கிறது. அது வந்து டெஃபினட்டா இட் இஸ் ஹெட்டிங் டு டிஎம்கே வர்சஸ் டிவிகேவா இருக்கலாம். ஏன்னா போன வாட்டி 22 தொகுதியில் வந்து அதிமுக வந்து வாஸ் நாட் ஏபிள் டு ஓபன் த அக்கௌண்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். பட் இது வந்து இப்போதைக்கு இதை பார்த்துக்கலாம். ஏன்னா இது இப்போ ஷாம் சார் சொல்ற மாதிரி ஃபோன் கால் மூலமா எடுத்து என்ன பண்றாங்க. பிளஸ் இல்லை நம்ம லிஸ்ட் பண்ற கம்பெனியில் வந்து எவ்வளோ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கன்றது தெரியாது. ஸோ தட் இஸ் இன்அக்யூரசி ஆஃப் டேட்டா. பட் அதில் ரெண்டு விதமாக பார்க்கல நவநீத். நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் தான் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம்னு சொல்லிடுவீங்க. தேச அளவில் இருக்கும்போது அதுக்கு குறைவுன்னு கூட பார்க்கலாம். அது ரெண்டுமே இருக்கலாம். ஒன்று அவங்களுக்கு தமிழ்நாட்டோட ஜியாகிரபியோ அல்லது ஹிஸ்டரி விஷயங்கள் எப்படிங்கிற ஒரு புரிதல், அல்லது ரேண்டம் சாம்பிளிங் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். ரெண்டுமே இருக்கு தானே செய்து அதில் இருக்குதா இருக்கு. சரி, இப்போ என்னுடைய நபர் ஒருத்தர் வந்து அவர் வந்து தெரியாம, அதாவது அவர் வந்து இங்கே தான் ஒர்க் பண்றாரு. அவர் கேரளா, அவர் இங்கே ஓட்டு உரிமையில இருக்கு. பட் அவர் சிம் வந்து கேரளா இருந்தார். பட் கேரளாவில் வந்து அவர் தொகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சி ஓட்டர்ல கால் வருது. ஸோ அதனால ஒரு இன்அக்யூரசி இருக்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி, அதாவது இப்போ வெல் அண்ட் செட் இப்போ 4ஆம் தேதி நமக்கு காலையில் தெரிய போகுது எப்படி இருக்குன்றது. ஸோ இதை வைத்து வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். இதுதான் முடிவா வரப்போதா அப்படிங்கிறது இல்லை. பட் ஒரு எக்ஸிட் போல்ஸும் மாறி இருக்குது, அதெல்லாம் வேற. இல்ல, இண்டிகேட்டர் ஃபார் a third front, ஒரு ஃபார்மேட்டிவ் தேர்ட் ஃப்ரண்ட் வந்து எமர்ஜ் ஆகுதுன்றது ஒரு இன்னொரு இண்டிகேட்டர். அதை நீங்க கவனிக்கலையா? எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணுதுங்கிற இண்டிகேட்டரா இருக்கா? டஃபா இருக்கிறது இல்லையா? இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு நம்ம வந்து பயாஸ்டா பார்க்க முடியாது. சிலது வந்து ஹை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சில பேர் வந்து லோ நம்பர்ஸ். பட் ஒரு சம இதில் பார்க்கும்போது வந்து எஸ், அவங்க ரெண்டு பேரும் கான்டெஸ்ட்ல இருக்காங்க. இப்போ புதுசா, அதாவது கான்டெஸ்ட்ல இல்லாதவர் ஒருத்தர் நினைக்கும் போது வந்து அவர் இப்போ அந்த இடத்துல வராருன்றதா ஒரு மெசேஜா நான் பார்க்கணும்.